உங்களோட வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறார்கள். 2009 ஆண்டுக்கு பின்னர் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான குற்றங்கள் நடு இரவில் போலீசார் வந்து அவர்களை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள். மதுபான போதைவஸ்து அறிமுக திட்டமிட்ட வகையில் ஊக்குவிக்கப்பட்டு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து செல்லுகின்றது. இவற்றில் கொல்லப்படுபவர்களும் கொல்பவர்களும் தமிழர்களாய் இருந்தாலும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடாக சந்திக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு பின்பகுதியில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன விஷயம் தொடர்பாக என்றால், சமகாலத்தில் நடைபெறுகின்ற பெண்கள் அதே மாதிரி சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள். உங்களுக்கு தெரியும், இந்த சமகாலத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கள். குறிப்பாக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் வந்து மட்டக்களப்பில் பெண்கள் கொலை செய்யப்பட்டு கிணத்துக்கு போடப்பட்டது, அவர்கள் மீதான வன்முறைகளை பயன்படுத்தி அவர்களுடைய சொத்துக்களை வந்து திருடுறது. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு சில கொலை சம்பவங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதோட சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள், அது முக்கியமாக வந்து இந்த பிக்குவரால் இப்போ நாவக்குழியில் ஒரு விஷயம் வந்து நடைபெற்றது. அப்படின்னு சொல்லி இந்த காலங்களில் நடைபெறுகின்ற இந்த வன்முறைகள் அதே மாதிரி துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக ஈழத்தமிழர்கள் சிறுவர்கள் பாதுகாப்பு மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர்களால் இன்றைய நாளில் இந்த இடத்துல போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அவர்கள் என்ன விதமான கோரிக்கைகளை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு கண்டன போராட்டமாக இன்றைய நாளில் நடைபெறுது. இதோட பார்த்து தான் பார்க்க போகிறோம். இப்படி வாங்க தொடர்ச்சியாக காலைக்குள்ள வந்து போகலாம். இன்றைய நாள் மார்ச் மாதம் 31ஆம் தேதி நாங்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய பின் வளாகத்தில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த வளாகத்தில் நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இப்படி நாங்கள் போய் பார்ப்போம். இங்கே வந்து பெண்கள் அதே மாதிரி ஆண்கள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிற்கிறோம். அதோட கைகள்லேயும் நிறைய பதாகைகளையும் ஏந்தி நிற்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பதாகைகளில் என்ன மாதிரியான விஷயங்களை இவர்கள் போட்டிருக்கணும்னு சொல்லி பாருங்க. நாளில் இந்த கண்டன போராட்டத்தை மேற்கொள்கிற இந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பினூடாக இந்த இடத்துல மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கணும். அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய பதாதைகளில் என்ன மாதிரியான விஷயங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகள், அதோட பாலியல் துஷ்பிரியங்கள், அதுகளுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில விஷயங்களையும் அவர்கள் பதாதைகளில் ஏந்தி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், சர்வதேசமே தமிழக தேசத்தில் நில ஆக்கிரமிப்பை உடனே நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அது வணக்கம். ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஈழம் தமிழ் உமன் அண்ட் சில்ட்ரன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் திட்டமிட்ட இன அழிப்பு வெவ்வேறு வடிவங்களில் ஈழத்தமிழர் சிறார்களையும் பெண்களையும் குறிவைப்பது பற்றி சமூக விழிப்புணர்வை ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பு வலியுறுத்துகிறது. வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் 2009 ஆண்டுக்கு பின்னர் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான குற்றங்கள் பெருமடங்கு அதிகரித்து வருகின்றன. இதற்கும் இராணுவ போலீஸ் மயமாக்கலுக்கும் மதுபானம் போதைவஸ்து உள்ளிட்ட சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவதற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. பல்கலைக்கழக சூழலில் இருந்து கிராமிய சூழல் வரை இராணுவமயமாக்கல் ஈழத்தமிழரை இரண்டாம் தர பிரஜைகள் ஆக அச்சுறுத்தி வருவதுடன் சமூக சிக்கல்களையும் அதிகரித்துள்ளது. இன அழிப்பு போரின் போது நமது நாட்டை விட்டு அகல வேண்டும் என்ற மனப்பாங்கு இருந்ததைப் போல முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரும் முட்கம்பி வேலி முகாம்களில் இருந்து விடுதலையான பின்னரும் காலத்தில் பண்பாட்டு ரீதியான பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தும்
பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் விடுபட வெளிநாடுகளுக்கு புலம்பெயர வேண்டும் என்ற சிந்தனை ஈழத்தமிழரிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர் தாயகத்திலிருந்து மக்களை அகற்றும் உத்தியாகவும் இதை பார்க்க வேண்டியுள்ளது. இராணுவமயமாக்கல் எவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழர் தாயகத்தில் சமூக சீர்கேடும் உள்ளாகியுள்ளது என்பதை சர்வதேச நிறுவனங்களும் சாட்சிய பொறுமுறைகள் முறையாக ஆய்வுக்கு உட்படுத்த தவறியுள்ளன. போரின் பின் பண்பாட்டு ரீதியான அத்துமீறல்களும் அவற்றால் ஏற்பட்டு வரும் சமூக பாதிப்புகளும் பெருமளவில் வடக்கு கிழக்கையும் குறிவைக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் ஒருபுறம் தமிழ் பண்பாடும் தேசிய விடுதலை போராட்ட மரபும் இவற்றுக்கு தடையாயிருப்பதால் தமிழ் சமூகம் தன்னை ஓரளவு சுதாகரித்து கொண்டு காப்பாற்ற முயல்கிறது. இருப்பினும் மறுபுறம் இராணுவ ரீதியான எதிர்கிளர்ச்சி உத்தியாக தமிழர் தாயக பகுதிகளில் மதுபான போதவஸ்து அறிமுக திட்டமிட்ட வகையில் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது என்பது வெளிப்படை. இப்போதவஸ்து அறிமுகத்துக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் தாயகத்தில் படையினருக்கு வழங்கப்பட்டிருந்த திறந்த உரிமம் தென்னிலங்கை நோக்கிய போதவஸ்து பரவலாக்கத்துக்கும் காரணியாக உள்ளது. அண்மை காலங்களில் போதைவஸ்து அத்துமீறல் தொடர்பாக கைது செய்யப்படும் படை அதிகாரிகளின் செய்திகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஜனவரி 2026ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்தின் போர் தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்தும் அரச படையினரால் வடக்கு கிழக்கில் பரவலான பாலியல் குற்றங்களாக தொடர்கின்றன என்ற கண்டறிதல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களும் ஆண்கள் உள்ளிட்ட குறிப்பாக சிறுவர்களும் குறிவைக்கப்பட்டுள்ளதை அந்த அறிக்கை ஒத்துக்கொண்டுள்ளது. இந்த சூழலில் தான் அண்மையில் கொடூரமான கொலைகள் கிழக்கிலும் வடக்கிலும் நடந்தேறியுள்ளன. இவற்றில் கொல்லப்படுபவர்களும் கொல்பவர்களும் தமிழர்களாய் இருந்தாலும் எம்மை கொண்டே இன அழிப்பை தொடர்கின்ற கோரமான ஒரு அத்தியாயத்தையே இந்த குற்றங்கள் வெளிப்படுத்துகின்றன. இவை பாதுகாப்பு தொடர்பான அச்ச உணர்வை கூட்டி இளம் தலைமுறையினரை தமது தாயகத்தை விட்டு புலம்பெயர்வுக்கு ஆளாக்குகின்றன. ஒட்டுமொத்தமாக எமது மண்ணுக்கும் எமக்கு உரித்தை சிதைக்கும் நோக்குடன் பண்பாட்டு ரீதியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு திட்டம் நீண்டு செல்வதன் வெளிப்பாடே இந்த குற்றங்கள் என்ற விழிப்புணர்வு எமது மக்களிடம் தேவையாகிறது. இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு 1948ஆம் ஆண்டிலிருந்து நீடிப்பதற்கு இன்னொரு காரணம் 2009 இன அழிப்பு போரின் பின் 16 ஆண்டுகளாகியும் சர்வதேச சட்ட ரீதியாக அதிலும் குறிப்பாக 1948 இன அழிப்பை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான ஐநா உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கையின் அரசு பொறுப்பு தனிநபர் குற்றவியல் பொறுப்பும் சர்வதேச நீதிமன்றங்களால் விசாரிக்கப்படுமளவுக்கு கனதியான நகர்வுகள் மேற்கொள்ளப்படாமல் தாமதிக்கப்படுவதும் ஒரு காரணமாகும். ஆட்சி மாற்றத்துக்கு மட்டும் சர்வதேச நீதியை வல்லரசுகள் மட்டுப்படுத்தி ஐநாவில் பயன்படுத்துவதே சர்வதேச அரசியலாக உள்ளது. இந்த நிலையை மாற்ற தாயகத்திலும் புலம்பெயர் சூழலிலும் இனியும் தாமதியாது தமிழ் தேசிய பரப்பினர் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். எட்டாப்பழ புளிக்குமென்றோ கிட்டாதாயின் வெட்டன மர என்றோ சுய நிர்ணய உரிமை, இறமை, சர்வதேச நீதி போன்ற அடிப்படை விடயங்களில் நாம் தவறிழைக்க கூடாது. சலுகைகளுக்காக காற்றில் பறக்க விட முடியாது. சலுகைகளுக்காக உரிமைகளை காற்றில் பறக்க விட முடியாது. சர்வதேச அரசியலின் அநீதியை எதிர்கொள்ள வேண்டும். அதேவேளை அது நல்கும் வாய்ப்புகளையும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப கை நழுவ விடாது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதற்படியாக தாயகத்தில் உள்ள தமிழ் தேசிய தரப்புகளும் புலம்பெயர் அமைப்புகளும் தம்மிடையே முரண்பட்டு கொண்டிருப்பதில் இருந்து தடவழி திருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். பிளவுகள் நீங்க வேண்டும். சர்வதேச நீதியை பற்றுக்கோடாக கொண்டு எமது ஒருங்கிணைந்த கோரிக்கைகளையும் அவற்றுக்கேற்க சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அமைதி வழி ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்கும். அதேவேளை தாயகத்தில் இராணுவத்தை விலக்கி கொள்ளுமாறும் எமக்கான சுயாட்சியை உறுதிப்படுத்துமாறும் உலகளாவிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். எமது தாயகத்தில் எம்மை நாமே ஆளும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் உண்மையான பாதுகாப்போ பண்பாட்டு இருப்போ பொருளாதார அபிவிருத்தியோ ஏற்பட போவதில்லை. நிரந்தர தீர்வை எதுவகையாயிலும் பாதிக்காத இடைக்கால தீர்வுகள் அவசியம். ஆதலால் உரிமைகளை முன்னிறுத்தி சிந்திக்கும் மரபு ஈழத்தமிழர்களிடையே முன்னப்போதையும் விட கூடுதலான சிரத்தையோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பு அறுதியும் உறுதியுமாக வலியுறுத்துகிறது.
கொள்கை, கோட்பாடு, நடைமுறை, சாத்தியம் என்ற இரு வழிகளிலும் ஒன்றோடொன்று முரண்படாது எமது அணுகுமுறைகள் நுட்பமாக வழிவகுக்கப்பட வேண்டும். அடிமைத்தனம் வேண்டாம், உரிமைகளற்ற சலுகைகளும் வேண்டாம். அடிமைத்தனமும் வேண்டாம், உரிமைகளற்ற சலுகைகளும் வேண்டாம். எமது பண்பாட்டு சீரழிவுக்கு எம்மவரே பலிபோகும் எதிரிகளின் இன அழிப்பு திட்டத்திற்கு பலி போக வேண்டாம். உரிமைகளுக்காக போராடுவோம். இரண்டாந்தர பிரஜைகளா இல்லையா என்பதை தீர்மானிப்பது எமது சுயநிர்ணய உரிமையை அன்றி வேறொன்றும் இல்லை. விழிப்புத்தான் விடுதலையின் முதற்படி. நன்றி, வணக்கம். வணக்கம். உருவையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். இன்று சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு இந்த பெண்கள் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் உண்மையில் இன்றைக்கு எந்த ஆட்சி மாறினாலும் ஒரு மாற்றமும் தமிழர்கள் மத்தியில் இல்லை. தமிழர் பிரதேசத்தில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து செல்லுகின்றது. இதுன்ற காவலர்களாக, சட்டத்தின் காவலர்களாக இருக்கிறவர்கள் கூட இந்த சட்டத்தை மீறி நடக்கிற செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் நடக்கின்ற துஷ்பிரயோக சம்பவங்கள் ஏனைய விடயங்களுக்காக போலீஸ் நிலையமோ அல்லது போலீஸாரையோ நாடி சென்றால் அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் ஒன்று தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட சிறுவர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் போலீஸாரால். அதை விட இந்த பெண்கள் அந்த வட்டிக்காக அந்த லோன் அடிப்படையில் பொருளொன்று வாங்கியிருந்தார்கள், உளவு இயந்திரம். அதற்கு நடு இரவில் போலீஸார் அவர்களை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள். அது ஒரு லீசிங் கம்பெனியால் அவர்களுடைய கையூட்டலுக்கு ஊடாகவா அவ்வாறு அவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற ஒரு சம்பவமும் இந்த இடத்துல தொடர்ந்தும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறான சிறுவர்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு சர்வதேசத்தை நோக்கி நீதி கோர வேண்டிய இந்த சூழல்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள், எங்களுடைய தேசத்தில் வாழ்கிற மக்கள். எனவே இந்த அரசு மாறி இதுக்குரிய எந்த விதமான தீர்வுகளும் இல்லை. இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற அரசினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த சம்பவங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்தையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கூட இதுக்கு தீர்வு காண்றதுக்கு முற்படவில்லை. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதுக்கு தீர்வு காண முற்படாட்டிக்கு அந்த கதிரையிலிருந்து நீங்கள் அகலுங்கள், அதை செயற்படுத்தக்கூடியவர்களை முன்வர வையுங்கள். எனவே இந்த விடயத்தில் சர்வதேசத்தை நோக்கிய இந்த பார்வை இந்த விடயத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். அதேபோல் இந்த பாதுகாப்பு என்ற போர்வையில் இருந்து கொண்டு இந்த அழிவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மண்ணை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியான கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இராணுவத்தினுடைய பிரசன்னங்கள் இந்த தமிழர் தேசத்தில் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. அவர்களை வெளியேற்றுவதற்கான கோஷங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் மக்களால். எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த அரசு உடனடியாக இதுக்குரிய தீர்வினை முன்வைக்க வேண்டும். இல்லை இப்படியான தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்தில் இதுக்கு சிவில் தரப்புகள், குடிசார அமைப்புகள் இந்த ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் வலுப்படுத்த வேண்டும். இந்த பெண்கள் தான் அதில் போரார்கள் என்று விட்டு ஏனையவர்கள் ஒதுங்குற நிலைமை வரக்கூடாது. ஏனென்றால் உங்களோட வீட்டிலேயும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது, அவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு, வலுப்படுத்துறதுக்கான செயற்பாட்டுக்கு ஏனைய தரப்புகள், இந்த பொது வழியில் செயற்படுறவர்கள் முன்வரணும் என்றதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம். நன்றி.